ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். எனக்கு வந்துட்டு மீல் மேக்கர் கிரேவி ரெசிபி தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடசட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கடுகு ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு வணக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டுக்கு மீல் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு மசாலான்னு பார்த்தோம்னா தேங்காய் பேஸ்ட் அரைக்கணுங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பொட்டுக்கடலை 1/2 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா தூளும் நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணாலும் உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ ஆட் பண்ணிவிட்டு தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போனதையும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணால் நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது 4 பேருக்கான மெஷர்மெண்ட் ஒரு நேரத்துக்கு சொல்லியிருக்காங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்